அடுத்ததாக திருமாலின் 6வது அவதாரமாகிய பரசுராமன் ராமபிரானோடு போர் செய்ய வருகிறான். அவன் சிவதனுசு ஊனமுடைய வில் எனவும் தன்னுடைய ஊனமில்லாத விஷ்ணு தனுசை வளைக்கும்படி சொல்ல ராமன் அதனை வாங்கி வளைத்து பரசுராமனுடைய தவப்பயனையும் கைக்கொண்டு வில்லையும் ஏற்றுக்கொள்கிறான். இதனை அப்பரசுராமனிடம் ஆவேசித்து நின்ற சக்தியை திருமாலாகிய ராமபிரான் ஈர்த்து கொண்டான் என பொருள் காண்பர். பரசுராமனை வெற்றி கொண்ட ராமன் தான் பெற்ற விஷ்ணு தனுசு என்னும் ஈடு இணையற்ற தெய்வீக வில் அப்போதைக்கு தன்பால் வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை என கருதியவனாய் வருணதேவனிடம் அளித்து பாதுகாக்குமாறு செய்கிறான். அயோத்தியை அனைவரும் அடைந்து இனிது விளங்கும் நாளில் தசரதன் பரதனை அழைத்து கேகய நாட்டில் இருக்கும் மூதாதையர் அவனை காண வேண்டும் என விருப்பம் தெரிவித்துள்ளமையால் சென்று வருமாறு பணிகிறான்.